வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, அதுக்கு முன்னாடி நிறைய நாள் நாங்கள் வீடியோ போடல. அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, ரமேஷோட கல்யாண வேலைகள் அதுக்கு முன்னாடி தீபாவளி வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ நம்ம ரெடிமேடு முறுக்கு மாவு, அதிரச மாவு இதெல்லாம் போட்டிருந்தோம். எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணி எல்லாரும் வாங்கியிருந்தீங்க. வாங்கி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அப்போ தான் ஒரு யோசனை வந்தது, அந்த ரெடிமேடு முறுக்கு மாவு, அதிரச மாவு, சீடை மாவு, தட்டை மாவு, இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா போட்டப்பவே ஜனங்களுக்கு எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ன உடனே நான் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், ரெடிமேட் தோசை மாவு, இட்லி மாவு அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதையும் நான் ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்கிறேன். இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு இதுதான் காரணம். அடுத்து லைனாக நான் வீடியோ பண்ணலான் இருக்கேன். செடி வேலை போய் பண்ணலான்னு பார்த்தா, ஒரு நாள் மழை வருது, ஒரு நாள் மழை வராமல் இருக்குது. இப்படி இருக்கிற தொட்டு செடி வேலையும் நம்மளால் ஆரம்பிக்க முடியல. ஒரேடியாக ரமேஷுக்கு இதுக்கு நடுப்புற செடியெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரமேஷோட கல்யாணம் முடிச்சுட்டு தான் செடி வேலையிலே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ரெடிமேட் மாவு ஒரு 9 வகையான மாவுகள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது நம்ம கிட்டாவும் கொடுக்கலாம், தனித்தனியாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ரெடிமேட் தோசை மாவு, இட்லி மாவு, அடை மாவு எப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒரு கிட்டா போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டாவும் வாங்கிக்கலாம் நீங்கள், அப்படி இல்லைனா தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் கூட வாங்கிக்கலாம். 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ பேக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சமையலில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி செய்யணும், எத்தனை பேருக்கு, ஒரு 1/4 கிலோ பேக்கெட் வாங்கினா எத்தனை பேருக்கு வரும், இது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இட்லி மாவு. இட்லி மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/4 கிலோ வாங்கினீங்கன்னா 8 இட்லி இல்லைன்னா 10 இட்லி வரும். இதை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு, நல்ல புளிச்ச தயிர் இருந்தாக்கா, நீங்கள் தயிரே வச்சுருந்தாலும் அந்த தயிரை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு, அதுக்கப்புறம் இதில் ஊற்றி நல்லா கலக்கிட்டு ஒரு 2 ஹவர் வைக்கணும். 2 ஹவர் வைக்கும் போது தான் கொஞ்சம் புளிப்புத்தன்மை வரும், இட்லி மாவு மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றி ரெடியாக சாப்பிட்றலாம். அந்த மாதிரி இட்லி மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வெள்ளை சோள மாவு. சோள மாவு தோசை ரெடிமேடு. இந்த சோள மாவில் நீங்கள் எதுவுமே போட வேணாம், உப்பு எல்லாமே கலந்துருக்கு. மாவை கொஞ்சம் தண்ணி இல்லாட்டி மோர், உங்களோட இஷ்டம் தான். இது ஊற்றி கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு தோசை ஊற்ற வேண்டியது தான். இதில் ஊற்றும் போது நீங்கள் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். அப்படி இல்லை திக்காக கரைச்சிட்டு அடை மாதிரி ஊற்ற போகிறீங்க அப்படின்னா அடை மாதிரியும் ஊற்றிக்கலாம் இதை. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு அடை மாவு. அடை மாவு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 1 ஹவர் ஊற வைக்கணும். ஏன்னா அந்த பருப்பு, அரிசி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் ஊறணும். அதனால் 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாமே போட்டு இது பண்ணிக்கலாம். இதில் கடுகு உளுந்தெல்லாம் நான் தாளித்து வச்சுருக்கேன். உப்புமே இதில் இருக்குது, அடை மாவில் உப்பெல்லாம் இருக்குது. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய். பச்சை மிளகாய் வேணும்னா போடுங்க, இதில் காஞ்ச மிளகாய் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதனால் உங்களோட இஷ்டம் தான், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அடை மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 அடை இல்லை 7 அடை வரும். 1/4 கிலோ வாங்கினீங்கன்னா 7 அடை வரும், இல்லைன்னா 8 அடை வரும். நீங்கள் ஊற்றுறத பொறுத்து. திக்காக பெருசாக ஊற்றுனீங்கன்னா 6 தான் வரும். கொஞ்சம் மெலிசாக ஊற்றுனீங்க அப்படின்னா 8 அடை வரும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா கம்பு தோசை. இதில் பார்த்திங்கன்னா அடை மாவில், அதுக்கப்புறம் கம்பு தோசை, ராகி தோசை, இதில் எல்லாம் கடுகு, ஜீரகம், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து தான் வச்சுருக்கேன். நீங்கள் இதுவுமே நார்மலாக ஊற்றிக்கிறதுனால தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மெலிசாவும் ஊற்றிக்கலாம், நீங்கள் திக்காகவும் ஊற்றிக்கலாம், உங்களோட சௌகரியம் தான். இப்போ எண்ணெயே ஊற்றாமல் ஊற்றணும் அப்படின்னா திக்காக ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி மொறுமொறுன்னு சாப்பிட்ணும் அப்படின்னா இது நீங்கள் மெலிசா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த தோசையுமே நமக்கு 8லேருந்து ஒரு 10 தோசை வரும், மெலிசா ஊற்றுறத பொறுத்து. திக்காக ஊற்றுறது, மெலிசா ஊற்றுறது இதெல்லாம் நம்மளோட சௌகரியம் தானே. அப்படி ஊற்றும் போது நீங்கள் இதை இந்த அளவுக்கு ஒரு 1/4 கிலோ மாவு வாங்கினீங்கன்னா, இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டிங்கன்னா, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஊற்றினா
டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டும். நார்மலாக உடம்பு சரியில்லாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரைச்சிட்டு வெறும்னா அப்படியே தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். இந்த ராகி தோசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொறு மொறுன்னு ஹோட்டல்லலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தோசை கிடைக்கும். அந்த அளவுக்கு இதில் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயுமே நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு, கடுகு, ஜீரகம், பெருங்காயம் இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் ஈஸியாக நீங்கள் இது வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டியான தோசை அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். இது பெசரிட்டி தோசை. பச்சை பயிர் நம்ம வந்து இதை ஊற வச்சுட்டு தண்ணி, அதாவது இப்போ 1/4 கிலோ இருக்குது அப்படின்னா 1.5 டம்ளர் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா வச்சுருங்க. அதாவது அளவான டம்ளர், ரொம்ப பெரிய டம்ளர் கிடையாது, சின்ன சைஸ் டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி இதை வச்சுருங்க. ஒரு 1/2 hour இது வந்து ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இதில் வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான். திக்காக ஊற்றி அது மேலே வெங்காயம் போட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மாவுலையே கலந்து ஊற்றினாலும் சரி. இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோவுக்கு 6லேருந்து 7 தோசை தான் வரும். அதுக்கப்புறம் இது வந்து தோசை மாவு. இந்த தோசை மாவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 1/4 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா 150 மில்லியா ஒரு சின்ன பேக்கெட்டு வந்து தயிர் வரும் இல்லைங்களா, அந்த தயிரை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு, நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் இன்னும் சௌகரியமாக இருக்கும். இல்லை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு இந்த மாவில் ஊற்றி கலக்கிட்டு தோசை மாவு, அதுக்கப்புறம் ஆப்ப மாவு, இட்லி மாவை ஒரு 2 hour வெயிட் பண்ண வைக்கணும். வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும். தோசை மாவையும் ஒரு 2 hour கழித்து தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வந்துடும். தோசை மாவில் உப்பு கிடையாது, நீங்கள் மாவு கலக்கும் போது தான் உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது ரவா தோசை. ரவா தோசை பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அப்படி மொறு மொறுன்னு அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இது வரும். இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதில் நம்ம கடுகு, ஜீரகம், பெருங்காயம் இது எல்லாமே சேர்த்துருக்கோம். உங்களுக்கு மிளகும் நம்ம சேர்த்துருக்கோம். இதில் வேணும்னா வெங்காயம் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா மாவு கரைக்கும் போது கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு கல் நல்லா காயட்டுன்னு ஊற்றி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு தோசை வந்து உங்களுக்கு ரவா தோசை கிடைக்கும். ரவா தோசையிலையுமே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கோதுமை தோசை. பாருங்கள், நைட்டில் வந்து இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இதை வந்து நல்லா கரைச்சிட்டு இதெல்லாம் வந்து உடனே ஊற்றிடலாம். நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோதுமை தோசை, ராகி தோசை, கம்பு தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைச்சோளம் இதெல்லாம் உடனே செஞ்சிடலாம். நம்ம வெயிட் பண்ண கூட தேவை கிடையாது. இதுக்குமே நம்ம வந்து ஒரு 1.5லேருந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த தோசை மாவு மட்டுமே தோசைக்கல்ல தோசை ஊற்றி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி 9 வகையான தோசை மாவு, இட்லி மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் நான் வந்து நிறைய தோசை ஐட்டம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். காலையில் நம்ம அவசரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசித்து பண்ண ஒரு விஷயம் இது. நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட வெப்சைட் லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து வெப்சைட்டில் தேடி இதெல்லாமே வாங்கிக்கலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ, மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ், ரெடிமேடு மாவு ஐட்டம்ஸ், ரெடிமேட் பலகார மாவு ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து 9 பேக்கெட்டும் கிட்டு மாதிரி போடலாம் அப்படின்னு இருக்கோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்றதுனால கிட்டு மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். உங்களுக்கு எது சௌகரியமாக இல்லை தனித்தனியாக வேணும் அப்படின்னா தனித்தனியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் உங்களுக்கு ஆர்டர் போட முடியல, உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா கால் பண்ணியும் ஆர்டர் கொடுக்கலாம். அவங்க வந்து ஆர்டர் எடுத்துப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அட்ரஸ் கொடுக்கும் போது சில இடத்துல தப்பாக கொடுத்துட்றீங்க, இல்லைனா மொபைல் நம்பர் கொடுத்துட்றீங்க, மொபைல் நம்பர் வந்து எடுக்க மாட்டேன்றீங்க கால் பண்ணும்போது. இந்த மாதிரி இதுவெல்லாம் வந்து நமக்கு வந்து கொரியர்கார் வந்து வீட்டுக்கு வந்து உங்களை தேடிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கூட வந்துடுறாங்க சில டைம். நீங்கள் அதெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து நம்ம சென்னைக்குள்ளே அப்படின்னா 2 நாளில் வந்துடும். இதே கொஞ்சம் தூரம் அப்படின்னா 4லேருந்து 5 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே நான் வந்து அம்மா சமையலில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அம்மா எனக்கு வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் அம்மா சமையலில் ஒரு வீடியோவாகவே இதை வந்து பண்ணி காமிக்கிறேன். எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறேன். அதை பார்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.